சக்தி வாய்ந்த சாமி மாளிகைப்புற தேனியில இருந்து மாளிகைப்புற கருப்பு சாமின்னு சொல்லி இங்க கொண்டாந்து வச்சாங்க. சரிங்கம்மா. வச்சு அது அருள் வாக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி சரி சரி. அருள் வாக்கு சொல்லிக்கிட்டு இருந்து வர்றவங்களுக்கு என்ன வேண்டுதல் நடக்குதோ அதை கேக்குறாங்க. எங்களுக்கு இந்த கோரிக்கை வேணும் அப்படிங்கும்போது அது நடக்குது. நடந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு கோரிக்கை வச்சுக்கோங்க, அதை செஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போனாங்கன்னா அது மாதிரி செஞ்சிருவாங்க. ஓகேம்மா. ஓகே ஓகே. இப்பமா இன்னொன்னு, இப்ப நீங்க தான் அந்த வீட்டு சாமி இருக்கிற பக்கத்துல நீங்க தான் வீடு வச்சிருக்கீங்க. இப்ப நைட்ல எல்லாம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது நடக்குமா? முதல் வருஷம் திருவிழா நடக்கும் போதே அது மாதிரி வந்தது. எல்லாருமே இருந்தாங்க. ஆனா ஒருத்தர் 2 பேர் சொன்னாங்க, நாங்களும் பார்த்தோம். குழந்தை மாதிரி இந்த வேட்டை கருப்பு இருக்குது பாத்தீங்களா, அந்த குழந்தை மாதிரி கிழக்க இருந்து மேற்கமா வந்தது. வந்து அந்த சிலைகிட்ட ஏறினதுமே மறைஞ்சிருச்சு. ஓகே ஓகே ஓகே. குழந்தை மாதிரி அது குழந்தை மாதிரினா இப்ப என்ன இதுவாமா இருக்கும்? புரியல. குழந்தை மாதிரினா சின்ன குழந்தைங்க வரும். ஆமாமா. ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தைங்க பையன் மாதிரி வந்து அந்த வேட்டைக்கருப்பு மேல ஏறி யாரோ பிள்ளைங்க தான் போய் விளையாட போக மாட்டேங்குது திருவிழானால அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அது அப்படியே மறைஞ்சிருச்சு. ஓகே ஓகே ஓகே. அது மறைஞ்சிருச்சு. அதே மாதிரி காளிக்கும் அப்படிதான். காளி நைட்டு 12 மணி 1 மணி எந்த டைம், அதாவது ஒரு 12 மணில இருந்து ஒரு 3 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா யாருமே நடமாட்டம் இருக்காது. நைட்ல இங்க வந்து பொதுவா 12 மணிக்கு மேல யாருமே வர மாட்டாங்க. யாருமே நடமாட்டாங்க. நான் கூட போவோம். அங்க இருக்கிறோம்ல, நம்ம வீடு இங்க இருக்கு. ஆனா போக மாட்டீங்க நைட்ல கூட? நான் கூட போக மாட்டோம். மணி சவுண்ட் கேட்கும், மணி அடிக்கிறது கேட்கும். தானாவே மணி சவுண்ட் கேட்கும். நான் எத்தனை தடவை எங்க தம்பி கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே. இல்ல என்ன தம்பி தானா மணி அடிக்குது அப்படின்னா நீ வந்து படுமா அதெல்லாம் கண்டுக்காத அப்படிமா. ஓகே ஓகே. சரி 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 சரி. அது மாதிரி எல்லாம் நடந்திருக்குது. நான் வந்து எது வேண்டுதல் வச்சு எது நேர்த்தி கடன் வச்சு கும்பிட்டு போறாங்களோ, குழந்தை பாக்கியம், உடம்பு சரியில்லை, இந்த சங்கிலி கருப்பு கிட்ட வந்து மந்திரிச்சிட்டு தின்னூர் வாங்கிட்டு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போனாலும் எல்லாமே நடக்கும். சரிங்க. இந்த மாதிரி காத்தெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் கீழே சாஞ்சிரும் விழுந்துரும். அது மாதிரிலாம் பாத்துருக்குறோம். சாதாரண காத்துக்கே வந்து அந்த சங்கிலி கருப்புக்கு முன்னாடி அந்த காத்துக்கு அப்படியே அந்த அட்டை இந்த இது மாதிரி ஒரு 3 அட்டை அழகா தூக்கி கொண்டு எரிஞ்சிட்டு போயிருச்சு. ஆமா நீ பார்த்து எந்த வர போய் கூட்டாலும் அப்படி. ஆமா ஆமாப்பா. சரி திருச்சி பேசுவா. திருச்சி வரான் சார் வரான் சார். அப்பே மனைவிட்டு கேட்டு ஒரு பெண் குழந்தை வந்திருக்கணும். யாரப்பா குழந்தை வரத்துக்கு வேண்டி வந்து கேட்டுருக்கணும். குழந்தை இந்த ஆலயத்துல வந்து ஆலயத்தால் எப்படி ஒண்ணு என்னடா சொல்ற? என்னடா சொல்றீங்க? என்னடா என்ன கடிக்காது. சரி சரி சரி. சரிடா சரிடா சரிடா. சரி சரி சரி. எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. 2 பேருக்கு கரெக்டா வந்துருக்காங்க. அக்கினியில் பிறந்தவரா அரணாரின் மைந்தனவன். எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. முன் கொண்டைக்காரனவன் முன் கோபக்காரனவன். சந்தன பொட்டுக்கார சபரிமலை காவக்கார. எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்ப. ஏன் ஸ்ரீதர அம்மாடி இடிலாம் அடிக்கிறாடி. மை காட். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த கோயில் போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா தடம் இதுதான். ஸோ இங்கே அப்படியே பாருங்கள்
சுற்றி காடு தாங்க. ஒரு ஹெல்ப்னா கூட ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே வாங்க பார்த்துக்கலாம். பார்த்தோடா பாம்பு ஏதாவது படுத்துட்டு இருக்கோம். இது எங்கடா ரூட் வேற எங்கேயே போகுது? இதான் கரெக்டான ரூட்டு தானா? இங்க பாரு அம்மாடி. ஏடா சாமி பாக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி இவ்வளோ இது பயமா இருக்கு. பேக் அடிச்சிருயா? என்னடா சொல்ற? ஸோ கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா பத்ரகாளி அம்மன். அம்மாடி உண்மையை சொல்கிறேன், நைட்டில் பார்க்குறதுக்கு சத்தியமாக ஒரு தனி தைரியம் வேணும். ஓ மை காட். பகலில் பார்க்கும்போது கூட அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல, நைட்டில் அல்லு விடுது. சரி வா ஸ்ரீதர், அப்படியே பார்த்துட்டே போவோம். ஸோ இது என்ன இடம்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீதரே இது ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க? இது பூ மிதிக்கிறது. பூ மிதிக்கிறதா? ஓகே ஓகே, வா 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 வா. தனியாக மட்டும் தயவு செய்து தனியாக போயிடாத, கூடயே இரு. எதனா ஒன்றா கூட இது பண்ணிக்கலாம், ஓகேவா? வா 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 வா. சவுண்டெல்லாம் பயங்கரமாக தான் இருக்கு. ஸோ ரொம்ப குளிருதுங்க, ஓப்பனாக சொன்னா ஜில்லுன்னு இருக்கு கிளைமேட்டு. ஆக்சுவலாக நைட்டில் யாரும் தங்க மாட்டாங்க போல இருக்குது. ஸ்ரீதர ஸோ ஹனுமான் சாமி கோயில் பூசாரியோடைய பாண்டி பூசாரின்னு போட்டிருக்கு. சங்கிலி கருப்பு. ஓ மை காட், அதே மாதிரி கிளிச் ஆகுதுங்க. ஸ்ரீதரே நான் போன வீடியோலேயும் இங்கே பாரு, இங்கே வாங்க. போன வீடியோலேயே நான் நிறைய பேருக்கு சொன்னேன், இப்படி எடுக்கிறேன் நான் ஒரு ஃபேஸ் மட்டும் பாரு கிளிச் ஆகும் பாரு. ஆக்சுவலாக நிறைய வாட்டி ஆகும் ஒரே சரி பாத்தியா? ஆமா ப்ரோ. அது ஏன் தான் அப்படி ஆகுதுன்னு தெரியல. ஆனா இதுல கொஞ்சம் நல்லா தெரியல ப்ரோ. அதான் 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 அதான். வா, கையில் இவ்வளோ பெரிய அருவா வந்தாருன்னா என்ன பண்ணுவேன்? ஓ மை காட், மறுபடியும் அப்படி தான்டா ஆகுது, கிளிச் ஆகுதுடா ஒரு மாதிரி. எதனால் அப்படி ஆகுதுன்னே தெரில. இது ஸ்ரீ புத்து மாரியம்மன். முதல்ல என்னென்ன சாமி இருக்குன்னு காமிச்சிடலாம், அதுக்கப்புறம் பர்மிஷன் கேட்டு சாமி கிட்ட உத்தரவு கேட்டு இது பண்ணிடலாம்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கருப்பசாமி, இது நொண்டி கருப்பசாமி, சந்தன கருப்பசாமி, மாசன கருப்பு, அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். மையான கருப்பு நிறையா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓ மை காட். அது என்னடா அது? காட்டில் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ காய்ஸ், வேட்டை கருப்பு. அம்மாடி, இங்கே பாரு இங்கே பாரு, இங்கே கிட்ட ஏன் ஸ்ரீதர தெரியுதா? ஒரு மாதிரி அவரோட பிளிங்க் ஆகுது பாத்தியா? ஏன் தான் அப்படி ஆகுதுன்னு தெரில. ஸோ காய்ஸ், இதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். எனக்கு உண்மையிலே தெரியல ஏன் அப்படி நடக்குதுன்னு. அதுவும் ஒவ்வொரு குறிப்பிட்ட அந்த காவல் தெய்வத்துக்கு முன்னாடி வைக்கும் போது மட்டும்தான் அப்படி ஆகுது. நீ தவளை சவுண்டு போடுறா, எப்படி கேக்குது? ஏன் ப்ரோ தவளை சவுண்டு? பானை. இது ஒரு சாமி. ஆமாம் ஆமாம், இது என்ன சாமி ஆக்சுவலா? ஸோ கைஸ், உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். என்ன சாமின்னு எனக்கு தெரியல உண்மையிலே.
என்ன இது முன்னாடி? ஓகே ஓகே. லைட் அடிச்சோடனே சவுண்ட் கம்மியாயிடுச்சுடா. சுத்தமா கம்மியாயிடுச்சுடா. லைட் அடிச்சோன்னா சவுண்டு சுத்தமா கம்மியாயிடுச்சுடா. இவ்வளவு நேரம் கத்துச்சு இப்படி. ஆமா அப்போ ஆனா உண்மையிலே பகல்ல பார்க்கும்போது சாமி பகல்லே ஒரு மாதிரி பயங்கரமா தானே இருந்தது பார்க்கும்போதே. ஆமா இருந்து நைட்ல ரொம்ப பயமா இருக்கு வேற. அந்த பகல்ல நம்ம ஃபுட்டேஜ் எடுத்தோம்ல, ஆமா அதையும் இது ஃபேமாப்ல பட்டு பாரு. திருமூலர் சித்தர்.